ஹோட்டல்ல தோசை சாப்பிட்ற ரேட்டுக்கு தோசைகள் கொடுக்குறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அடி தீஞ்சு போகாது, பழக நல்லா இருக்கும், ஒட்டாம வரும். இது நீங்க கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் டிக்கா கடாயின்னு சொல்லுவாங்க. நல்லா ஹெவியா உள்ள ஆப்போசிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் 8 இன்ச் வரும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். உடன் ஹேண்டில் போட்டு எனக்கு நல்லா ஹெவியா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெவியா உள்ள கல் தண்டவாள கல். ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 8 இன்ச் சைஸ். இதோட விலை பார்த்தீங்கன்னா 180 ரூபா வருது. இது வந்து உங்களுக்கு 200 ரூபாய் வருது. 7 குழி இருக்கும். இந்த பக்கம் கிரில் பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் சப்பாத்தி போடுறதுக்கும் வச்சுக்கலாம். இந்த ஹோட்டல்ல நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் போடுறாங்க பாருங்க, அந்த கடாய். கேஸ்லயும் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம். உடன் ஹேண்டில், கைக்கு சூடு ஏறாது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வருது. ஸ்மூத் ஃபினிஷிங்லேயே, அதாவது நான் ஸ்டிக் மாதிரியே உள்ள பில்லெட்லாம் நம்மள்ட்ட இருக்கு. அலாய் கடாயெல்லாம் கூட நம்மள்ட்ட இருக்கு. வெங்கல ஐட்டங்கள் பார்க்க போறோம். வெங்கலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயச உருளின்னு சொல்லுவாங்க, வெங்கல பாயச உருளி. இதெல்லாம் எல்லாமே கும்பகோணத்திலே தயாராகக்கூடியது. இது பித்தளை அஞ்சரைப்பட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 25 கிராம் கெப்பாசிட்டி உள்ளது. வெங்கலத்தில் தாளிச்சு கொட்டுற கரண்டி ஜாயிண்டே இல்லாமல் வரும். கோதுமை தோசை, ரவா தோசைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்பியா அப்படியே முருகலா எடுக்கலாம். வெங்கல ஆப்பச்சட்டி, வெங்கலத்தில் குழிப்பணியாரம் 7 குழி. ஹேண்டில்லாம் ஜாயிண்ட் ரிவிட் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நான் ஸ்டிக் ஃபினிஷிங் இருக்கும். நான் கும்பகோணம் வர முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன், கொரியரில் அனுப்பிங்கன்னா தாராளமாக கொரியர் அனுப்பி வைப்போம். ஒரு பொருள் கேட்டால் கூட நம்ம கொரியர் அனுப்பி. வணக்கம், என் பேர் சரவணன். இது நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் சன்னதியில ஸ்ரீ சரவணா ட்ரேடர்ஸ்னு கோயிலேருந்து வெளியில வரும்போது முதல் கடை நம்ம கடை. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்திலே தயாராகக்கூடிய பாரம்பரியமான இரும்பு, வெங்கலம், ஈயச்சொம்பு, ஈய பாத்திரங்கள் மட்டும் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா தோசைகள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல தோசை சாப்பிட்ற ரேட்டுக்கு தோசைகள் கொடுக்குறோம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச் சைஸ் வரும். இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆம்லெட் போடலாம், ஆஃப் ஆயில் போடலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இதோட ரேட் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 இன்ச் சைஸ். இதோட விலை 150 ரூபா. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், 200 ரூபா வரும். இதை விட எனக்கு தோசைகள் இப்போ தோசை போடுறதுக்கு வேணும், சப்பாத்திக்கு மட்டும் வேணும், தோசை போடுறதுக்கு வேணும், நல்லா திக்காக இருந்தால் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சைஸ். இதோட விலை 250 ரூபா வரும். எனக்கு இன்னும் இதை விட பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இதில் இருக்குது. நம்மள்ட்ட 12 இன்ச் சைஸ் 300 ரூபா வருது. அதே மாதிரி எனக்கு தண்டவாள தோசைகள் நம்ம வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற தோசைகள் வேற, கும்பகோணத்திலே தயாராகக்கூடிய தண்டவாள தோசைகள் நல்லா அடி கனமாக இருக்கும், தீயாது, கல் பழக நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா திக்னஸை பார்த்தீங்கன்னாலே தெரியுது. போனது என்ன பண்ணுறீங்கன்னா இது ஆல்ரெடி சீசனிங் பண்ணி வச்சிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் வெங்காயம், கல்லுப்பு, எண்ணெய் மூணையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. 2 தோசை நல்லா மொத்தமாக ஊற்றி போடுங்க, எண்ணெய் நிறைய விட்டு போடுங்க. தூக்கி போட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. கல் சூப்பராக இருக்கும், அடி தீஞ்சு போகாது, பழக நல்லா இருக்கும், ஒட்டாம வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு விலை 300 ரூபாய். இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 11 இன்ச்சு இருக்கு 400 ரூபாய், 12 இன்ச்சு இருக்கு 500 ரூபாய். 3 சைஸ் அவைலபிளாக இருக்கு. இது இண்டக்ஷனில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இண்டக்ஷனில் வைக்க முடியாது. இண்டக்ஷனில் வைக்கிறதுக்கு ஃபிளாட்டாக போட்டிருக்கோம். அதே 10 இன்ச்சு பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான். கேஸ், இண்டக்ஷன் ரெண்டுலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் வந்து தோசைக்குள்ளேயே விடணும், அவுட்டரில் விடக்கூடாது. அவுட்டரில் விட்டிங்கன்னா சைடில் சொட்டும், அதனால தோசைக்குள்ளேயே விட்டுறணும். இது நீங்கள் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 10 இன்ச்சு 300 ரூபா, 11 இன்ச்சு 400 ரூபா, 12 இன்ச்சு 500 ரூபா. 3 சைஸ் இருக்கு. இந்த ஸ்கொயர் தோசைகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேண்டில்லாம் ஜாயிண்டே வராமல் ஒரே மோல்டிங்காக இருக்கும். இது 4 பக்கமும் 4 கார்னரும் பார்த்தீங்கன்னா டேப்பர் அடிச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு கையே கிளிக்காது, நல்லா சாஃப்டாக ஈஸியாக இருக்கும். இது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 400 ரூபா. அதே தண்டவாளக்கல் தான், நல்லா ஹெவியாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரைக்கும் பெருசு 12க்கு 12 600 ரூபா வருது. இதை விட பெருசு வேணும்னு கேட்டால் கூட இருக்குது நம்மள்ட்ட. 15க்கு 12, 18க்கு 15 எந்த சைஸ் கேட்டிங்கனாலும் நம்ம போட்டு கொடுப்போம். நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறது, வாங்கி விற்கிறவங்க கிடையாது. எல்லா சைஸ்லையும் வச்சிருக்கோம். பாருங்க ஹோட்டலுக்குள்ள தோசைகள் கூட நம்மள்ட்ட உண்டு. 3க்கு 2 சைஸ்ல உள்ள கல் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க 1.5க்கு 1.5 கல் நல்லா ஹெவியா உள்ளது. ஹோட்டல்ல, மெஸ்ல, சும்மா வண்டியில வச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி கல் எல்லாம் கூட நம்மள்ட்ட உண்டு. எல்லா சைஸ்லயும் உண்டு. நல்ல திக்னஸ் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க 1/2 இன்ச் திக்னஸ் வரும். திக்னஸை பார்த்தாலே தெரியும். ஒரே ஹேண்டில், ஜாயிண்ட், வெல்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா ஹெவியா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வார்ப்பில் கொடுங்க, எனக்கு பழைய காலத்து டைப்பில் வார்ப்பில் கொடுங்க, இரும்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வார்ப்பில் கூட நம்மள்ட்ட இருக்குது. வார்ப்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் லேசாக டீப்பாக இருக்கும். இதிலே ஃப்ளாட் வேணால் ஃப்ளாட் இருக்குது. இது வந்து சீசன் பண்ணாதது. இது பார்த்தீங்கன்னா சைஸ் 11 இன்ச்சு சைஸு. இது 11 இன்ச்சு வந்து 300 ரூபா வருது. இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், 12 இன்ச்சு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட 12 இன்ச்சு இருக்குது 400 ரூபா வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் டிக்கா கடாயின்னு சொல்லுவாங்க. பன்னீர் டிக்கா கடாயின்னா நீங்கள் பன்னீர் டிக்கா பண்ணிக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஆம்லேட் ஆஃப் ஆயில் போட்டுக்கலாம், சின்னதாக சப்பாத்தி போட்டுக்கலாம், சின்ன மினி ஊத்தாப்பம் மாதிரி போட்டுக்கலாம். இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் ஜாயிண்டே வராது. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு சைஸ். இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். கேஸ், இண்டக்ஷன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்பச்சட்டி நல்லா ஹெவியா உள்ள ஆப்பச்சட்டி, இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் 8 இன்ச்சு வரும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். அதே மாதிரி தோசைக்கல் நல்லா உடன் ஹேண்டில் போட்டு எனக்கு நல்லா ஹெவியா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெவியா உள்ள கல் தண்டவாள கல். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு சௌரியமா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு. சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 இன்ச்சு வரும் 500 ரூபாய், 12 இன்ச்சு இருக்கு பெருசு 700 ரூபாய் வரும். எனக்கு இவ்வளோ ஹெவி வேண்டாம், சப்பாத்தி மட்டும் போடணும், அது போட்டால் போதும், சப்பாத்தி போட்டுக்கணும், ஆம்லேட் ஆஃப் ஆயில் போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த சைஸ்ல இருக்கு. 10 இன்ச்சு வாங்கினீங்கன்னா 200 ரூபாய் வருது. கொஞ்சம் பெருசு வாங்கினீங்கன்னா 300 ரூபாய் வருது.
அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ற கடாயில நம்மள்ட்ட வச்சிருக்கோம் பாருங்க. ஃபிஷ் ஃப்ரை இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ற மாதிரி 2 சைஸ்ல நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. விலை சின்னது பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வருது, பெருசு பாத்தீங்கன்னா 400 ரூபாய் வருது. நார்மல் ரெகுலர் கடாயே கொடுங்க, சும்மா வழுக்க பொரிக்க வடை போடுறதுக்கு பூரி போட தாளிக்க அப்பளம் பொரிக்க அது மாதிரி இது மாதிரி இருந்தா போனா இந்த இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா இது 8 இன்ச்சு சைஸ். இதோட விலை பாத்தீங்கன்னா 180 ரூபாய் வருது. இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா இந்த பாருங்க 250 ரூபாயில இருக்கு. குழிப்பணியாரம் நார்மல் இரும்புல உள்ளது. இது வந்து உங்களுக்கு 200 ரூபாய் வருது. 7 குழி இருக்கும், 200 ரூபாய் வருது. இதுலயே 9 குழி 12 குழி அது மாதிரிலாம் கூட நம்மள்ட்ட இருக்கு. இல்ல எங்களுக்கு வியாபாரம் பண்ண வேணும், கடை வச்சிருக்கோம் வியாபாரம் பண்ண வேணும், இல்ல கல்யாண மண்டபத்துக்கு வேணும், வாடகை பத்திர கடைக்கு வேணும், குழி எண்ணிக்கை அதிகமா ஒரு தருவீங்களா, ஒரு 50 குழி 60 குழி அப்படின்னா கூட நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. இதுலயே பாத்தீங்கன்னா இண்டாலிட்ல கூட நம்மள்ட்ட இருக்கு. 7 குழி 9 குழி 12 குழி 18 குழி 27 குழி அது மாதிரி நிறைய சைஸ்ல இருக்கு நம்மள்ட்ட. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு கேஸ்ட் அயன்ல கொடுங்க, எனக்கு இரும்பு வந்து அடியில வந்து பிளாட்டா இருக்க மாட்டேங்குது, கேஸ்ல வச்சீங்கன்னா நொடிக்குது, ஈவனா இல்ல, அது மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். பேஸ் பிளாட்டா உள்ளது, கேஸ் இண்டக்ஷன் ரெண்டு இதுலயும் வைக்கிற மாதிரி உள்ளது. 7 குழி 9 குழி 12 குழி சீசனிங் பண்ணது பழக்குனது. 7 குழி பாத்தீங்கன்னா விலை வந்து 400 ரூபாய் வரும். அதுல 9 குழி இருக்கு 500 ரூபாய் வரும். இதுல 12 குழி கூட இருக்கு 600 ரூபாய் வரும். இது எல்லாமே வந்து சீசனிங் பண்ணது, அடி வந்து பிளாட்டா இருக்கும். கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்றது, கிரில் பேன் இந்த மாதிரி பாருங்க சீசனிங் பண்ணது அதுவும். இது பாருங்க இது வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு சைஸ். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 550 ரூபாய் வருது. இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா வேணும், ஹேண்டில் வச்ச மாதிரி வேணும், இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா இந்த இருக்கு. இது பாருங்க இது இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், கேஸ்லயும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும், சைஸ் பெருசு, ஹேண்டில் உள்ளது, பேஸ் வந்து பிளாட்டா இருக்கும். இது விலை வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வருது. இதுலயே எனக்கு இந்த பாருங்க 2 in 1 வேணும், இந்த பக்கம் கிரில் பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் சப்பாத்தி போடுறதுக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது மாதிரிலாம் தேவைப்பட்டா சொல்லுங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங்கா இருக்கும், சாஃப்டா இருக்கும். இது குமுட்டி அடுப்பு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் 6 இன்ச்சு. இதுல வந்து 10 இன்ச்சு வரைக்கும் இருக்கு. 6 இன்ச்சு 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு 10 இன்ச்சு வரைக்கும் இருக்கு. மினி உத்தாப்பம் இது பாருங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணலாம். உடன் ஹேண்டில் போட்டது. இது நம்மள்ட்ட 2 சைஸ் அவைலபிளா இருக்கு. இதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபா. இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட 300 ரூபா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடாய், இந்த ஹோட்டல்ல நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் போடுறாங்க பாருங்க, அந்த கடாய் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு கடாய். ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 10 இன்ச்சுல இருந்து நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 17-18 இன்ச்சு வரைக்கும் நம்மள்ட்ட வச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க இதுக்கு உண்டான சைனீஸ் கரண்டி இதுக்கு உண்டான ஐட்டம் எல்லாமே நம்மள்ட்ட உண்டு. லாங் லைட்டர் கேஸ் லைட்டர் எல்லாம் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அதே மாதிரி இந்த பாருங்க தாளிச்சு கொட்டுற கரண்டி, இழுப்ப கரண்டி. இது பாத்தீங்கன்னா கேஸ்லயும் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம். உடன் ஹேண்டில், கைக்கு சூடு ஏறாது. இதோட விலை பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வருது. இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நம்மள்ட்ட பெருசு கூட இருக்கு. அதே மாதிரி இண்டக்ஷன் யூஸ் பண்ணலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணலாம். இதோட விலை பாத்தீங்கன்னா 150 ரூபா வரும். இன்னும் பெருசு வேணும்னா 250 ரூபா வரும். அதை விட பெருசு கூட வச்சிருக்கோம் 350 ரூபா வரும். வளையகாப்பு, காது குத்து இதுக்கெல்லாம் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் சொல்லுவாங்கல்ல, பொட்டுக்கல்ல சக்கரை எல்லாம் போட்டு பிடிச்சி வைக்கிறது, பருப்பு தேங்காய் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மள்ட்ட 2 மாடல் இருக்கு. துத்தநாகம், எவர் சிலர் 2 மாடல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா துத்தநாகம். இதுல எவர் சிலர்ல வேணாலும் எவர் சிலர் இருக்கு. இதுல இன்னும் சின்னது இன்னும் பெருசா வேணும், எவ்வளவு பெருசு வேணாலும் நம்மள்ட்ட பெருசு இருக்கு. நம்ம செஞ்சு கொடுக்குறோம், நம்ம தயார் பண்றோம், வாங்கி விற்கிறது கிடையாது. என்ன சைஸ்ல வேணாலும் நம்மள்ட்ட உடனே கொடுப்போம். இரும்பு கடாயிலே பாத்தீங்கன்னா நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கடாயெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 7 இன்ச்சுல இருந்து நம்மள்ட்ட 13 இன்ச்சு வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குது. 7 இன்ச்சுலேருந்து 13 இன்ச்சு வரைக்கும் கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஸ்ட் அயன்ல எனக்கு சீசனிங் பண்ணது வேணும், இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா அந்த மாதிரி உள்ள கடாயும் நம்மள்ட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 9 இன்ச்சுலேருந்து 10 11 அப்படியே சாஃப்டா நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும். அவ்வளோ சாஃப்டா இது இருக்கும், சீசனிங் பண்ணது. இல்லை எனக்கு இண்டக்ஷன் கிடையாது, கேஸ்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட கேஸ்ல யூஸ் பண்றது கடாய் இருக்கு. அதே சாஃப்டோட நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 7 இன்ச்சுலேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் நம்மள்ட்ட கடாய் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தயாராகக்கூடிய பொருள் மட்டும் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். வெளியூர்லேருந்து வர பொருள் எதுவுமே கிடையாது. ஏன்னா வெளியூரில் வாங்குற பொருளையும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க சில பேர், அது கிடையாது. முழுக்க முழுக்க கும்பகோணத்தில் தயாராகக்கூடிய பொருள் இது பார்க்குறோம். இதில் எனக்கு பிரியாணி பண்ணணும், நல்லா டீப்பாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த மாதிரி கடாயெல்லாம் கூட நம்ம வச்சிருக்கோம். எனக்கு ஹோட்டல் வச்சிருக்கேன், டீ கடை வச்சிருக்கேன், எனக்கு வடை பஜ்ஜி போடணும், பூரி போடணும், ஒரு 10 லிட்டர் எண்ணெய் ஊற்றி நம்ம செய்யணும், இல்லை எனக்கு 25 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும், ஒரு டென்னு எண்ணெய் ஊற்றணும், அந்த மாதிரிலாம் கூட நம்மள்ட்ட பெரிய பெரிய கடாயெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். எந்த சைஸில் வேணாலும் கடாய் நம்ம கொடுப்போம். கிட்டத்தட்ட நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா 36 இன்ச்சு வரைக்கும் நம்மள்ட்ட கடாய் வச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வார்ப்பு கடாய். வார்ப்பு கடாய் தான் எனக்கு வேணும், இரும்பெல்லாம் வேண்டாம், நல்லா அடி கனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்கு பாருங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு சைஸ் வரும். இது 250 ரூபா வரும். எனக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 9 இன்ச்சு சைஸ் 350 ரூபா, 10 இன்ச்சு சைஸ் இருக்கு 450 ரூபா, அது மாதிரி 12 இன்ச்சு வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. அதே மாதிரி எனக்கு காது இல்லாமல் மொட்டைக்கல், தோசைக்கல் கொடுங்க, செங்கோட்டைக்கல், அடக்கல்னு சொல்லுவாங்க. அது நல்ல கனமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 8 இன்ச்சுலேருந்து கிட்டத்தட்ட 12 இன்ச்சு வரைக்கும் இருக்கு. 8 இன்ச்சு 9 இன்ச்சு 10 இன்ச்சு 11 இன்ச்சு 12 இன்ச்சு மொத்தம் 5 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. கல் நல்லா ஹெவியாக இருக்கும், திக்காக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு சைஸ் வந்து 400 ரூபாய் வருது. எனக்கு இழுப்ப கரண்டி பழைய மாடலில் கொடுங்க, இந்த மரப்பிடி பிச்சதெல்லாம் வேண்டாம், தாளிச்சு கொட்டுற இழுப்ப கரண்டி இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்மள்ட்ட 2 சைஸ் அவைலபிளா இருக்கு. இதோட சின்னது ஒன்று போடுறோம் 100 ரூபா வருது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபா வருது. கில்லெட்டு பாருங்க, இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது, ஒரு கிரேவி பண்ணிடுறது, ஒரு குருமா மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்மள்ட்ட ஸ்மூத் ஃபினிஷிங்லேயே, அதாவது நான்ஸ்டிக் மாதிரியே உள்ள கில்லெட்லாம் நம்மள்ட்ட இருக்கு. முழுக்க முழுக்க இரும்பு, வார்ப்பு இரும்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பழகணுங்கிற அவசியம் கிடையாது. 3 சைஸ் நம்மள்ட்ட இது அவைலபிளா இருக்கு. அலாய் கடாயெல்லாம் கூட நம்மள்ட்ட இருக்கு. காது வச்சது, ஹேண்டில் ஜாயிண்டே இல்லாமல் உள்ளது. இது ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சிலேருந்து நம்மள்ட்ட கிட்டத்தட்ட
15 இன்ச்சு வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். இதுல அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டோலியம் கல்ச்சட்டி, சாம்பார் வத்த குழம்பு இது மாதிரிலாம் வைக்கிறது இண்டோலியம் கல்ச்சட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 00 3 நம்பர் வச்சிருக்கோம். 3 நம்பர் வரைக்கும் வச்சிருக்கோம். 00 0 1 2 3 3 நம்பர் வரைக்கும் வச்சிருக்கோம். எனக்கு கல்ச்சட்டி மாடல் வேண்டாம், உருளி மாடல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலயும் பார்த்தீங்கன்னா 0 சைஸ்லேருந்து ஸ்டார்டிங். அதில் வந்து 00 சைஸ்லேருந்து ஸ்டார்டிங், இதில் வந்து 0 சைஸ்லேருந்து ஸ்டார்டிங். 0 1 2 3 அது ஸ்டார்டிங். இது 4 பேர் உள்ள ஃபேமிலினா 0 சைஸ் போரும். இல்லை கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்னாக்கா 1 நம்பர் வச்சுக்கலாம். அதை விட பெருசுனா 2 நம்பர் வச்சுக்கலாம். அதுக்கு பெருசு 3 நம்பர் வரைக்கும் 3 நம்பர் வரைக்கும் இருக்கு ஸ்டாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டோலியம் மொட்டைக்கடாய், கல்கட்டா மொட்டைக்கடாய்னு சொல்லுவாங்க. இது காதே இல்லாம, ஏன் காதே இல்லாம சில பேர் கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு அழுக்கு சேராது, சுத்தம் பண்றது சௌரியமா இருக்கும், அதுக்காக மொட்டைக்கடாய் கேட்கறாங்க இண்டோலியத்துல. இதுல ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 8லேருந்து இருக்கு. 8லேருந்து கிட்டத்தட்ட 12 வரைக்கும் நம்மள்ட்ட சைஸ் ஸ்டாக் இருக்குது. இதுல எது வேணாலும் நீங்க சொல்லுங்க, நம்ம கொரியர்ல அனுப்பிச்சு வச்சிருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்கல ஐட்டங்கள் பார்க்க போறோம். வெங்கலத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் உருளி. சாம்பார் உருளி பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இல்லை எனக்கு இது பத்தாது, கொஞ்சம் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அப்படின்னா 1.5 லிட்டர்ல இருக்கு, 2 லிட்டர்ல இருக்கு. மொத்தம் 3 சைஸ் இதுல அவைலபிளா இருக்கு. எனக்கு சாம்பார் வைக்கிறது மட்டும் இல்லை, எனக்கு பாயசம் வைக்கணும், ஒரு வடை பண்ணணும், ஒரு கேசரி பண்ணணும், ஸ்வீட் அல்வா மாதிரி கிண்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் கூட நம்மள்ட்ட இது பேர் பாயச உருளின்னு சொல்லுவாங்க. வெங்கல பாயச உருளி. இதெல்லாம் எல்லாமே கும்பகோணத்திலே தயாராகக்கூடியது. இது புளி போட்டு சமைக்கலாம், கச்சி போகாது. கச்சா உருளின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கச்சா உருளின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச்லேருந்து இருக்கு நம்மள்ட்ட. 8லேருந்து 8 9 10 11 12 5 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கும். நல்ல ஹெவியா இருக்கும், அடி கனமா இருக்கும். இந்த தட்டுற சவுண்ட்லேயே தெரியுது, அப்படியே கோயில் பெல்லு மாதிரி இருக்கும். நாட்டு பித்தளை காஃபி ஃபில்டர். அது என்ன நாட்டு பித்தளை காஃபி ஃபில்டர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து முழுக்க முழுக்க ஹேண்ட்மேடு, கையால் செய்கிறது. இது மிஷின் மேடு கிடையவே கிடையாது. வாய் வெடிக்காது, கருத்து போகாது. இது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர்றது புனா பித்தளைன்னு சொல்லுவாங்க. பார்க்க பலவரன் பாலிஷாக இருக்கும், ஆனால் கொஞ்ச நாள் ஆகிட்டா வாய் வெடிக்கும், கருத்து போகும். இதில் அந்த மாதிரி வரவே வராது. கண்ணு நைஸாக இருக்கும், தூள் இறங்காது. முக்கியமாக வெளியில் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு மொத்தமாக இருக்கும், தூள் இறங்கும். இது வந்து கண்ணு பொடி கண்ணாக இருக்கும், தூள் இறங்காது. இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. 5ஆம் நம்பர் வரைக்கும் இருக்குது. இல்லைங்க நாங்கள் கடை வச்சிருக்கோம், எனக்கு அட் டயத்தில் ஒரு 50 காஃபி போடணும் அப்படின்னு கேட்டா கூட நம்ம காஃபி ஃபில்டர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம தான் தயார் பண்றது, ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பித்தளை காஃபி டவரா செட், பித்தளை காஃபி டவரா செட் அதே மாதிரி 2 குவாலிட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விலை 300 ரூபா வரும். இல்லை நல்ல குவாலிட்டியாக வேணும், திக்கா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இது வாங்கினீங்கன்னா 350 ரூபா வரும். அது மாதிரி பித்தளையில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி, பித்தளை அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 25 கிராம் கெப்பாசிட்டி உள்ளது. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1500 ரூபா வருது. இல்லைங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கு, கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு 50 கிராம் கெப்பாசிட்டி உள்ளது. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2000 ரூபா வருது. இல்லை எனக்கு நல்லா ஒரு 100 கிராம் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட 100 கிராம் பிடிக்கிறது கூட இருக்கு. 100 கிராம் தாராளமாக பிடிக்கும். அதில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். அது 3000 ரூபா வருது. இது தண்ணி குடிக்கிற டம்ளர், நல்லா கல் மாதிரி இருக்கும். நல்லா இங்கே தயார் பண்ணுறது நல்லா ஹெவியாக இருக்கும். வெயிட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட், கையில் தூக்கிப்பாங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இது வாங்கினீங்கன்னா பித்தளை. இது வந்து வெங்கலம். வெங்கலத்தில் தாளிச்சு கொட்டுற கரண்டி ஜாயிண்டே இல்லாமல் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கல தோசைகள் இருக்குது. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தோசைகள். அப்படியே கோதுமை தோசை, ரவா தோசைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே முருகலாக எடுக்கலாம், அவ்வளோ ஜோராக வரும். இது வெங்கல ஆப்பச்சட்டி. எனக்கு ஆப்பச்சட்டி ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதில் பெருசு கூட நம்ம வச்சிருக்கோம். வெங்கலத்தில் குழி பணியாரம் 7 குழி, இல்லை எனக்கு குழி கூட வேணும் 9 குழியில் வேணும் அப்படின்னா போட்டு கொடுக்குறோம், அதுவும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்கலத்தில் முறுக்கச்சி. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1200 ரூபா வரும். இல்லை எனக்கு சேங்காலிபுரம் பழைய மாடலில் உள்ள அச்சு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட சேங்காலிபுரம் அச்சு கூட நம்ம வச்சிருக்கோம். சேங்காலிபுரம் அச்சு பார்த்தீங்கன்னாக்கா 2 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 600 ரூபா வருது. இதில் பார்த்தீங்கன்னா 6 தட்டு கொடுத்துருவோம். இல்லை எனக்கு சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பெருசு இருக்குது, 800 ரூபா வரும். இது 2 சைஸ் இதில் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இடியாப்பக்கட்டை. இடியாப்பக்கட்டை அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மரத்திலே பண்ணுறது, ஜாயிண்டே கிடையாது. பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு தகடுக்கு பதிலாக பழைய மாடல் பார்த்தீங்கன்னா 4 முளையா தகடு இருக்கும். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா சைடில் மாவு பிதுங்கும், கண்ணு இவ்வளோ நெருக்கமாக இருக்காது, எட்டி இருக்கும், மாவு பிதுங்கும். இதில் கண்ணு நெருக்கமாக அழகாக இருக்கும், ஆணி வரிசையாக குத்திருப்பாங்க, கையை வலிக்காது, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது காரக்குடி உரல்னு சொல்லுவாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 220 ரூபா வருது. இதில் இன்னொன்று அட்வான்ஸ் மாடல் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம இஸ்லாமிய மக்கள்லாம் வாங்குறதுக்காக உள்ளது. உள்ள கோவலை போட்ட மாதிரி. கோவலை போடுறதுனால என்ன சௌரியம்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு மாவு சைடில் பிதுங்காது, மாவு அடியில் தங்காது, கை புளியறது அப்படியே ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா வருது. இதுல எனக்கு அச்சு மாத்துறது எல்லாம் புளியற மாதிரி வேணும், முறுக்கு புளியணும், இடியாப்பம் புளியணும், எல்லாமே புளியணும் அப்படின்னாக்கா இந்த இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 5 தட்டு நம்ம கொடுத்துருவோம். 5 தட்டு இதுல நம்ம கொடுத்துருவோம். இதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபா வருது மரத்திலே. இது அடுத்து பாத்தீங்கன்னா மாக்கல் சட்டி. மாக்கல் சட்டி சீசனிங் பண்ணது, சீசனிங் பண்ணாதது 2 வகை இருக்கு. இது பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணாதது. இதோட விலை பாத்தீங்கன்னா லிட்டர் ரேட்டு. இது லிட்டர் 600 ரூபாய் வருது. எனக்கு பழக்கணும், எனக்கு பழக்க தெரியாது, பழக்கியே நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நாங்க பழக்கியே வச்சிருக்கோம், சீசனிங் பண்ணது. அதோட விலை பாத்தீங்கன்னா லிட்டர் 800 ரூபாய் வருது மாக்கல் சட்டியில. மாக்கல்ல நம்மள்ட்ட வேற என்னென்ன பொருள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாக்கல் தயிர் ஜாடி. மாக்கல்ல தயிர் மட்டும் வைக்கிறதா அப்படிங்கிறது கிடையாது, ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம், உப்பு கொட்டி வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இது இதோட விலை பார்த்தீங்கன்னா லிட்டர் ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் இருக்கு. 1/2 லிட்டர், 600, 3/4 லிட்டர், 800, 900, 1 லிட்டர் அப்படி இருக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா லிட்டர் 850 ரூபா. உதாரணத்துக்கு நீங்க 1/2 லிட்டர் வாங்கினீங்கன்னா 425 ரூபா தான் வரும். மாக்கல் காமாட்சி விளக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வருது. அடுத்து
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈயச்சொம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஈயச்சொம்பு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 மாடல் அவைலபிளாக இருக்குது. வெண்ணத்தாளி மாடல், அடுக்கு மாடல் 2 மாடல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க கும்பகோணத்திலே தயாராகக்கூடிய ஒரு பாத்திரம். இது நகைகளுக்கு உள்ள மாதிரி சீல் இதில் இருக்கும். வேற எந்த பாத்திரத்துக்கும் இந்த மாதிரி சீல் கிடையாது. எவர்சிலர் கிடையாது, பித்தளைக்கு கிடையாது, அலுமினியத்துக்கு கிடையாது, வெங்கலத்துக்கு கிடையாது. ஈயச்சொம்புக்கு மட்டும் உங்களுக்கு நகைக்கு உள்ள மாதிரி சீல் இருக்கும். இது நான் பழசு வச்சிருக்கேன், எனக்கு பழசை போட்டுட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்ம செஞ்சு கொடுப்போம். இதில் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் வரைக்கும் வச்சிருக்கோம். இல்லை எனக்கு நல்லா பெருசாக வேணும், ஒரு 2 லிட்டர் பிடிக்கணும், எங்கள் ஃபேமிலி பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் பெருசு கூட நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் வெண்ணத்தாளி, அடுக்கு மாடல் 2 மாடல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பித்தளை படி, ஒரு படி, அரைப்படி, காப்படி 3 ரகம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு படி 600 ரூபாய் வருது, அரைப்படி பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வருது, 1/4 படி 300 ரூபாய் வருது. அதாவது ஹோட்டலில் தோசை மாஸ்டர் வந்து கப்பில் மாவு முண்டு ஊற்றுவார். அதே மாதிரி எனக்கு வீட்டில் எனக்கு கரண்டி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க, அடி பேஸ் ஃப்ளாட்டாக உள்ள கரண்டி, ஹோட்டலில் போடுற மாதிரி அப்படியே கிறிஸ்பியாக போடலாம். இந்த மாதிரி கரண்டி எவர்சிலர் கரண்டி, ஹேண்டில் நல்லா லென்த்தாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வரும். அதே மாதிரி இந்த தோசை திருப்பி பார்த்தீங்கன்னா ஜாயிண்டே இல்லாமல் ஒரே பட்டையில் அடிக்கிறது, ஒட்டு கிடையாது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபா வரும். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்பி டைப்பில் போட்டிருப்பாங்க, அதில் வெல்டு வச்சிருப்பாங்க. இதில் வெல்டு கிடையாது, ஜாயிண்டே வராது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபா வருது. அடுத்து வெங்கலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்ட்ட வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்கல சாப்பிட்ற தட்டு. இது நம்மள்ட்ட 2 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. 11 இன்ச்சு 12 இன்ச்சு 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. வெங்கல தோசைகள் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சைஸ். அப்படியே கோதுமை தோசை, ரவா தோசை இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஜோராக இருக்கும், ஒட்டாமல் வரும், கல் பழக நல்லா இருக்கும். வெங்கல கடாய் பாருங்க, ஹேண்டில்லாம் ஜாயிண்ட் ரிவிட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் புளி போட்டு நீங்கள் சமைக்கலாம், ஈயம் பூசணும்னு அவசியமே கிடையாது. வெங்கல கடாய் இது கோயிலில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சிலேருந்து நம்மள்ட்ட 12 இன்ச்சு சைஸ் வரைக்கும் இருக்குது. அதை விட பெருசு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நாங்கள் போட்டு கொடுக்குறோம். ஆம்லேட் பேன் பார்த்தீங்கன்னாக்கா சீசனிங் பண்ணது, சிலிக்கான் ஹேண்டில் போட்டிருக்கும். கையில் உங்களுக்கு சுடும், துணி பிடிக்கணும், குரடு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சிலிக்கான் ஹேண்டில் போட்ட ஸ்கில்லெட், மினி ஸ்கில்லெட். இது ஆம்லேட் போட்டுக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், சின்னதாக ஊத்தாப்பம் கூட ஊற்றிக்கலாம். இந்த சைஸ் நம்மள்ட்ட 6 இன்ச்சு சைஸ் இது நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் பண்ணுற மரத்திலே செஞ்ச சப்பாத்தி குழவி, கீரமத்து, தயிர் மத்து, தோசைகளுக்கு எண்ணெய் தடவர கட்டை, மொத்தம் 4 ஐட்டம் இதில் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா கருங்காலி மரம்பாங்க, கருங்காலி மரம் கிடையாது, நாதஸ்வரம் பண்ணுற மரம்னு பேர். இது இதில் போடுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா மாவு இதில் ஒட்டாது, அவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு சாதம் கடைய, கீரை கடைய, பருப்பு மசிக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நாதஸ்வரம் பண்ற மரம் இது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா. தயிர் கடையிற மத்து இது பாருங்க 250 ரூபா. சப்பாத்தி குழம்பு 250 ரூபா. இந்த தோசைகளுக்கு எண்ணெய் தடவர கட்டை ஒரு பீஸ் விலை 60 ரூபா. இது ஏன் இவ்வளவு காஸ்ட்லின்னு கேட்டீங்கன்னா நாதஸ்வரம் செய்வாங்க, 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு நாதஸ்வரம் செய்வாங்க. அதுல வந்து வேஸ்ட் உழுற மரத்துல செய்யறது, அதாவது நாதஸ்வரம் குடையிறாங்க பாருங்க, அந்த மரத்துல இருந்து எடுத்து இந்த மத்து, சப்பாத்தி குழவி இதெல்லாம் பண்றது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல செய்யறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் ஊறாது மரம், அந்த மாதிரி மரம் அது எண்ணெய் ஊறாது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் 2-3 சைஸாக தான் வரும், ஒரே யூனிஃபார்மாக கிடைக்காது. இது ஃப்ரை பண்ணுற ஸ்கில்லெட், ஃபிஷ் ஃப்ரைன்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு ஆம்லேட் ஆஃப் ஆயில் போட்டுக்கலாம், ஒரு கிரேவி பண்ணிக்கலாம், குருமா வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இது மாதிரி கேஸ்ட் அயன்லேயே எனக்கு கொடுங்க, ஹேண்டில் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி இருக்குது. சீசனிங் பண்ணது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 550 ரூபா. இது நார்மல் ஃபினிஷிங். இது அதே மாதிரி மினி ஊத்தாப்பம் வச்சிருக்கேன் பாருங்க, 4 உள்ளது. இதில் 3 உள்ளது, 4 உள்ளது, ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஹேண்டில் உள்ளது. இதுவும் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சீசனிங் பண்ணது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வருது. இதே மாதிரி கேஸ்ட் அயன்லேயே சீசனிங் பண்ண ஸ்மூத் ஃபினிஷிங் ஆப்பச்சட்டி. கேஸ்ட் அயன் தான் இது, நான்ஸ்டிக்லாம் கிடையாது, எந்த வித கோட்டிங்கும் கிடையாது. இது உடனே யூஸ் பண்ணணும். எனக்கு பழகலாம் தெரியாது, என் பொண்ணு ஃபாரின்ல இருக்கு, அது கொடுத்து விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இரும்புல ஹோமகுண்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்ட்ட ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சிலேருந்து 18 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். எனக்கு வீட்டில் வச்சு எனக்கு ஹோமம் பண்ணணும், கல்யாண மண்டபத்தில் வச்சு ஹோமம் பண்ணணும், கோயிலில் வச்சு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்ட்ட ஹோமகுண்டம் ஸ்டார்டிங் இருக்குது. அடியில் உங்களுக்கு ஸ்டாண்டோட வந்துடும். டைல்ஸ் தர கல் ஹீட்டில் உப்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அடியில் ஸ்டாண்டோட வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் மிளகு ஜீரகம், இஞ்சி பூண்டு இலக்க இடிக்கிற உரல். இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 3 சைஸ் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது 3ஆம் நம்பர் சைஸ், இதில் 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் 3 சைஸ் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. எனக்கு இரும்புல தோசைகள் வேண்டாம், கேஸ்ட் அயனில் கொடுங்க, அதுவும் சீசனிங் பண்ணி கொடுங்க, எனக்கு சீசனிங் பண்ண தெரியாது, உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. 11 இன்ச்சு 12 இன்ச்சு 2 பக்கமும் உங்களுக்கு ஹேண்டில் வந்துடும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். பெருசு வேணாலும் பெருசு இருக்குது, இந்த சைஸ் வேணாலும் இந்த சின்னது 11 இன்ச்சு வேணாலும் இருக்குது. எனக்கு இந்த இரும்புல ஹேண்டில் வச்ச மாதிரி கொடுத்தீங்க, அதே மாதிரி வார்ப்பில் ஹேண்டில் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட வார்ப்பில் ஹேண்டில் வச்சு நம்ம தோசைகள் வச்சிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நான்ஸ்டிக் ஃபினிஷிங் இருக்கும், உடனே தோசை ஊற்றலாம், பழக வேண்டாம். காராச்சாவு கட்டை, பக்கடா கட்டை, அதாவது சிராத்தூள் கட்டைன்னு சொல்லுவாங்க. இது ஓலை பக்கடா போடுறது, இது காராச்சாவு போடுறது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரத்திலே வறுவல் சீவர சிப்ஸ் கட்டை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நைஸாக வேணும், எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வீட்டு யூஸுக்கு வச்சுக்கலாம். இது எனக்கு நான் கடை வச்சிருக்கேன், வண்டி மாதிரி வச்சிருக்கேன், அதில் வச்சு வியாபாரம் பண்ணணும், வாழைக்காய் பஜ்ஜி போடணும், உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடணும், வறுவல் போடணும், அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு இது நல்லா இருக்கும். எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது இதோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 150 ரூபா 2 சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. எனக்கு நல்ல பெருசாக வேணும், நேந்திரம் சிப்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்ட்ட
நம்மள்ட்ட இதை விட நல்லா பெருசாலாம் கூட நம்ம வச்சிருக்கோம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கருங்கல் கிரகப்பிரவேச செட்டு, கௌரி செட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பூஜை ரூமில் வைக்கிறது, கொலுவில் வைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 5 பொருள் இருக்கும். அம்மி, ஆட்டுக்கல், இடிகல், திருவகல்னு 5 பொருள் இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வரும். இதுலேயே எனக்கு வெங்கலத்தில் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட வெங்கலத்தில் கூட நம்ம வச்சிருக்கோம். 1500 ரூபா வரும். இதெல்லாம் எனக்கு தேவை, நான் கும்பகோணம் வர முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன், கொரியர் அனுப்பிங்கன்னா தாராளமாக கொரியர் அனுப்பி வைப்போம். ஒரு பொருள் கேட்டால் கூட நம்ம கொரியர் அனுப்பி, நான் கடை வச்சிருக்கோம், எங்களுக்கு வியாபாரத்துக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஹோல்சேல் கூட நம்மள்ட்ட உண்டு. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் தான். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் சன்னதியில் கோயிலேருந்து வெளியில் வரும்போது நம்ம கடை மொதல் கடை பேர் ஸ்ரீ சரவணா ட்ரேடர்ஸ், டோர் நம்பர் 15B. தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்க, அனுப்பி வைக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.